மீனராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருக்கும், கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினி நோக்கி ஓடக்கூடியவங்க. இப்போ இந்த காலகட்டம் என்ன அவங்க யோசிப்பாங்க அப்படின்னா, அடப்போங்கயா எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணியே வத்தி போச்சியா. ஜென்மத்தில் சனியம் வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னை பற்றி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாட்களாக சனி பகவான் ப்ளஸ் ராகு பகவான் 2 பேருமே சேர்ந்து இந்த 1.5-2 வருஷத்துக்குள்ளே உங்களை படுத்தி எடுத்துட்டாங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு கிட்டக்க தெரியற மாதிரியே இருக்கும், ஆனால் அவங்க அது கிட்ட போகும்போது அவங்களால அது ஃபீல் பண்ண முடியாது, அடைய முடியாது. இதை எல்லாமே இந்த மீனராசினியர்கள் இந்த கடந்த ஆண்டெல்லாம் ரொம்பவே சஃபர் ஆகிருப்பாங்க. இல்லை எல்லாத்துல விட நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முடிவு நோக்கியே போங்க. அதுக்கான தப்பான முடிவு எடுத்துட்டு அந்த முடிவு நோக்கி போகக்கூடாது. இஃப் இட் இன் கேஸ் இட்ஸ் அ குட் திங் அப்படின்னா தாராளமாக அதை ஸ்டிக் ஆன் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கும். பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்கிறாரோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்போ அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஸோ வேறு வழி இல்லை. இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சின்னதாக ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை போய் டாக்டர் கிட்ட என்னன்னு போய் பார்த்துட்டுங்க. கை வைத்தியம் பண்ணாதீங்க, அசால்ட்டாகவும் இருக்காதீங்க. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மக்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண 3 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள், TJ சுந்தரபாண்டி அவர்கள், முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள். மேலாத துயரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு மேம், நீங்கள் சொல்லுங்கள். மீனராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் 11 and 12, அதாவது லாபஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானம் அதுக்கும் யார் அதிபன் அப்படின்னா சனி பகவான் தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுயஸ்தானத்திலே வந்து உட்கார்ந்துட்டுருக்கான். ஜென்ம சனியாக உட்காந்துட்டுருக்கான். ஜென்ம சனியாக வந்து உட்காந்துட்டு இருக்க போது பொதுவாக மீனம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருக்கும், கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினி நோக்கி ஓடக்கூடியவங்க. இப்போ இந்த காலகட்டம் என்ன அவங்க யோசிப்பாங்க அப்படின்னா, அடப்போங்கயா எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணியே வத்தி போச்சியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம சனி அதிகமான ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவோம். உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் ஒரு மந்த நிலை அப்படின்றத ஏற்படுத்துவோம். அதே மாதிரி விட்டேத்தியான ஃபீலிங், என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்கும் ஏற்படுத்துவோம். ஆனால் மீனம் புரிஞ்சுக்கணும், ஜென்ம சனி இப்படி உட்காந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுறான், ஸ்ட்ரெஸ் அதிகப்படியாக நம்மளுக்கு கொடுக்குறான், மந்த நிலையை ஏற்படுத்துகிறான். நம்ம எப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஓடிட்டே இருக்கணும், நம்ம வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இதுதான் நம்ம அப்படின்றத புரிஞ்சுட்டு அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுமா. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து பாருங்கள், சனியினோட பார்வை 3, 7, 10 பாவங்களை பார்க்குறான் இல்லைங்களா. அப்போ தைரியஸ்தானத்தை, இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர்னு மீனத்துக்கு ஒன்று தோணும். ஒரு முடிவு எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு அதை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் இம்பேக்ட் வரும்போது, ஐயோ இந்த முடிவு நம்ம எடுத்துக்கூடாதோ, இது இப்படி எடுக்காமல் அப்படி எடுத்துருந்துருக்கலாமோ, வேறு மாதிரி எடுத்துருந்துருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் வரும். அதெல்லாம் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த இல்யூஷனெல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா சனி பகவான் ஏற்படுத்துவோம். திருப்பி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சோதிச்சுட்டே இருப்பான், பரமேஸ்வரன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அட்லாஸ்ட் கூட்டி கழிச்சு கணக்கு கரெக்டாக வரும். அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முடிவு நோக்கியே போங்க. அதுக்கான தப்பான முடிவு எடுத்துட்டு அந்த முடிவு நோக்கி போகக்கூடாது. இஃப் இட் இன் கேஸ் இட்ஸ் அ குட் திங் அப்படின்னா தாராளமாக அதை ஸ்டிக் ஆன் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்ன எடுத்து வச்ச காலை பின்ன எடுத்து வைக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. தம்பி தங்கச்சியை முழுசும் நம்ம வந்து தம்பிகளை நம்பி நம்ம ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அப்படின்னா 1 முறைக்கு 4 முறை அனலைஸ் பண்ணுங்கள். அந்த பொறுப்பு மேலே அவங்கக்கிட்ட ஒப்படைச்சாலும் என்னுடைய தலையீடு அப்படின்றது இருக்கணும். சின்ன லெவலில் டூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, எனக்கு ஸ்திரமான ஒரு முடிவு, ஸ்திரமான ஒரு எண்ணங்கள் அப்படின்றது வரும். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்திரமான முடிவை நம்ம செய்யலாமா வேணாமா அப்படின்றது செஞ்சுக்கோங்க. 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பூர்வீக சொத்து, 10 வீடு வாசல்லாம் இருக்குன்னா எங்களுக்கு நிறைய சொத்து இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நான் போய் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு நான் வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்னு கூடிய நேரம் கிடையாது. பிரச்சனை பண்ணி ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு கிடையாது. பூர்வீகத்தில் சொத்து இருக்குது அப்படின்னா அதை போய் நம்ம பார்த்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நிலமாக இருந்தால் பக்கத்து நிலத்துக்காரன், பின்னாடி நிலத்துக்காரன், இந்த வரப்பு தகராறு, வாய்க்கா தகராறு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்மளோட பொருள் மேலே நம்மளுக்கு ஒரு கவனம் அப்படின்றது வேணும். பிள்ளைங்க கிட்ட விட்டு கொடுக்கணும். என் பிள்ளைங்க தான் எனக்கு தொல்லைங்க, நான் இப்பயே திருத்தி தீருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவெடுக்கக்கூடாது. முடிவெடுத்தால் பிள்ளைங்களுக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாகிடும். ஸோ விட்டு கொடுத்து நல்லபடியாக பேசி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம்.
கணவன் மனைவியிடத்தையும் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் சாலிடாக விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். விட்டு கொடுக்கலனா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி வருதுன்னா, விட்டு கொடுக்கல அப்படின்னா மனதளவுலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் ஒரு பெரிய கேப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிற வகையில் மேம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் 2026 மீனராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு? மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஜென்மத்தில் அமர்கிறார்னு நம்ம தீபாவளி சொன்னாங்க. கரெக்ட் தான். ஜென்மத்தில் சனி அமர்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னை பற்றி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாட்களாக ஜென்மத்தில் ராகு அமர்ந்திருந்தார். என்ன பண்ணார்? ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் ப்ளஸ் ராகு பகவான் 2 பேருமே சேர்ந்து இந்த 1.5-2 வருஷத்துக்குள்ளே உங்களை படுத்தி எடுத்துட்டாங்க. நீங்கள் வீட்டில் இருந்த நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு நண்பர்களுக்கு உதவி இருப்பீங்க. வீட்டில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு பணத்துக்காண்டி தேடி இருப்பீங்க. கொடுத்து போய் எங்கேயா போய் வாண்டடாக வாக்கை கொடுத்துட்டு கடைசியில் குடும்பத்தை விட்டு போயிட்டேன், நாட்டை விட்டு போயிட்டேன், ஊரை விட்டு போயிட்டேன்னு சொல்லி ஒரு மனதளவில் ஒரு நிலையான தன்மையில் இல்லாமல் இருந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய செயல்பாடு இருக்க போகுது. நம்மளுடைய வாக்கியப்படி உங்களுடைய ராசிக்குள்ளே வர சனி பகவான் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டேர்னிங்லாம் கொடுக்க போகிறான்னா, கடனில் ரொம்ப சிக்கி ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோன்னு வாழக்கூடிய நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை ஃபஸ்ட்டு மீறும். அதேபோல் தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள். என் மாமாவை ரொம்ப பிடிக்கும், என் மாமா தான் என் உலகம்னு சொன்ன மீனராசிக்காரங்களுக்கு இப்போ மாமாவால் பல பிரச்சனை வந்திருக்கும், அல்லது மாமாவுக்கு உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ அந்த நிலை மாறும். மாமா மீண்டும் உங்களோட பேசுவாங்க, பாசமாக இருப்பாங்க. தாய் மாமா உறவு தான் அம்மாவுக்கு அடுத்த உறவுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த மண்ணில் தாய் மாமாவை மதிப்போம். ஸோ அந்த அளவுக்கு உள்ள சூழ்நிலை மாறிச்சு. இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் வேலை இல்லாமல் நிறைய திண்டாட்டம். இருந்த வேலையை விட்டுட்டேன், ஊரை விட்டு போயிட்டேன், நாட்டை விட்டு போயிட்டேன், எனக்கு நண்பனுக்கு வேலை சேர்த்து விட்டேன், எனக்கு இப்போ வேலை போச்சு அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் அப்பாவுடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம், அதேபோல் அப்பாவுடைய உறவு பாசம் அன்புலாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாக போகுது. ஸோ என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. கம்யூனிகேஷன் விஷயத்தில் கவனமாக இருங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதுல விட்டுருங்க. தயவுசெய்து மீனராசிக்காரங்க பொதுவாகவே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா புதன் இங்கே தான் நீசமாறார். கையெழுத்து ஓகேவா, அது பேப்பரில் கையெழுத்து, இதெல்லாம் விஷயங்களை எங்கே நம்ம லிங்க் பண்ணணும்னா நம்மளுடைய புதன் தான் லிங்க் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த பேசாமல் என்ன பண்ணணும், அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிட்டு வந்துருங்க. அந்த எத்தனை நாள் சொல்லிக்காங்கன்னா அத்தனை நாள் வெளியூருக்காக உங்கள் சொந்த காசை போட்டால் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா சிக்கி தவிக்கிறத விட கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கிருவீங்க, தூண்டியில் போட்டு மாட்டக்கூடிய மீனாக இருந்தால் மாட்டிக்கிருவீங்க. ஸோ நீங்கள் தான் அதை முடிவு எடுக்கணும். அது சனி பகவான் உங்களுக்கு உணர்த்துகிறார் என்று சொல்லுவோம். சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா, தயவுசெய்து உங்களுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க. முழு கவனம் செலுத்தினீங்கன்னா தொழிலில் வெற்றியாளர், இல்லைன்னா தொழில் வேறு யாருக்காக கொடுத்துட்டு கோட்டை விட்ட நபராக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. பார்ட்னர்ஷிப், அதே போல் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அடி வாங்குறது. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிகமாக ஏமாறுறது மீனராசி தான். ஸோ அப்போ உங்கள் பார்ட்னர்கிட்ட என்ன பண்ணுங்கன்னா சரணடைஞ்சிருங்க. அம்மா நீ சொல்கிறதாம்மா கரெக்ட், நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிட்ட சொல்லிடுங்க. இல்லை நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்கிறாரோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்போ அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஸோ வேறு வழி இல்லை. இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. வாழ்க்கை மாற்றம் சூப்பராக இருக்கும். எந்த விஷயங்களை மாற்றம் வேணுமோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இயங்க போகிறார் என்று பார்க்கணும். கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 சனிப்பெயர்ச்சி மீனராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? 2026 மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குத்தானே சிறை வைத்து கொண்டாங்க. அதாவது ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி அவங்களுக்கு அவங்களே ஒரு மாதிரியான ஒரு இருக்க நிலையில் இருந்திருப்பாங்க. ரொம்ப பதட்டம், ஒரு சொல்ல முடியாத ஒரு நடுக்கம், யார்கிட்ட எதை சொல்கிறது, என்ன பேசுறது, எதை நம்ம பேசினாலும் ஒரு பயம், ஒரு தடங்கல், தாமதம், அது ஒரு மாதிரி நடுக்கத்தோடையே அவங்களுடைய வாழ்க்கை போகிற மாதிரி ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்க எதெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்களோ, அதாவது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணல் நீர் மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் அவங்களுக்கு கண்ணுக்கு கிட்டக்க தெரிகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்க அது கிட்ட போகும்போது அவங்களால அது ஃபீல் பண்ண முடியாது, அடைய முடியாது. இதை எல்லாமே இந்த மீனராசி நேயர்கள்
இந்த கடந்த ஆண்டெல்லாம் ரொம்பவே சஃபர் ஆயிருப்பாங்க. இல்லை எல்லாத்துல விட நமக்கு இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இதோடைய நீடிப்பு இருக்கும். குரு பகவானோடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் இவங்களுக்கான ஒரு வெளிச்சம்ன்றது கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் அவங்க ஒரு இறுக்கத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன அப்படின்னா அந்த இறுக்கம் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நமக்கான இடம் எது, நமக்கான வேலை எது, நமக்கான படிப்பு எதுன்றது எல்லாமே அவங்க உணர்ந்திருப்பாங்க. அந்த உணர்தலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கான காலமாக அமையும் வரக்கூடிய 2026. அவங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். சின்னதாக ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை போய் டாக்டர்கிட்ட என்னன்னு போய் பார்த்துக்குங்க. கை வைத்தியம் பண்ணாதீங்க, அசால்ட்டாகவும் இருக்காதீங்க. அதே மாதிரி வீட்டில் பேசும்போது பெரியவங்க கிட்ட ரொம்ப கவனம் வேணும். வீட்லேயும் நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தேன் கவுத்தேன் வார்த்தையை விடக்கூடாது. வார்த்தை விடுறதுல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். இந்த ஒன்றில் சனி பகவான் இருக்கும்போது என்ன பண்ணோம், ரொம்ப மந்த நிலையை கொடுக்கும். ரொம்ப அதாவது நைட் நம்ம எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு படுப்போம். நாளைக்கு காலையில் நம்ம இதை எந்திரிச்சு பண்ணணும், அது எந்திரிச்சு பண்ணணும், இதை பண்ணணும். ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்கலாமா, இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, இன்றைக்கி காலேஜ் லீவ் விட்டாங்களா, இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் விட்டாங்களான்னு முதல்ல உங்களுக்கு தோணும். ஸோ இது எல்லாமே ஒரு வித சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். முதல்ல நீங்கள் அதை தான் ஜெயிக்கணும். வாழ்க்கையில் உங்கள் தலையெழுத்து நீங்கள் மாறணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களை மாற்றிக்கணும். நீங்கள் உங்களை முதல்ல மாற்றிக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலையெழுத்து மாறும். இதில் இந்த மீனராசிக்காரர்கள் இதை மட்டும் கவனம் வச்சுட்டு செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான மாற்றம்ன்றது 2026 இருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம். 2026 மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு, அதிலிருந்து அவங்க எப்படி காப்பாற்றிக்கணும் தன்னை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக நீங்கள் 3 பேரும் எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.